ஜோசியா என்ற பையனுக்கு அவங்க அப்பா ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துட்டு அவரே ஒரு பேப்பர் ப்ரிப்பேர் பண்றாரு. பண்ணிட்டு நீ இத பண்ணுப்பான்னு சொல்லிட்டு அவர் வெளியே கடைக்கு போயிட்டாங்க. இவங்க திரும்பி வந்து பார்த்தா ஜோசியா ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்காங்க. சோ அப்பா கேக்குறாரு, என்ன ஜோசியா நீ எதுவுமே பண்ணலையே ஏன் அப்படின்னு கேட்கும் போது ஜோசியா சொல்றாங்க, டாடி நீங்க லாஸ்ட் வீக்லாம் கொடுத்தீங்களே அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஈஸியா இருந்துச்சு, நான் பண்ணிட்டேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால பண்ண முடியல, எனக்கு வருத்தமாவும் இருக்கு. அங்க பாருங்க என்னுடைய தம்பி தங்கச்சி எல்லாம் ஜாலியா விளையாடுறாங்க, நான் மட்டும் கஷ்டப்பட்டு இங்க படிச்சிட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா பேசினான். அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு, நீ எப்போதுமே போட்ட மாதிரியே ஹோம்ஒர்க் இல்ல போட்ட கணக்கே போட்டுட்டு இருந்தீங்கன்னா நீ எதுவுமே என்ன செய்ய முடியாது, புதுசா லேர்ன் பண்ண முடியாது. நீங்க ஏதாவது புதுசா கத்துக்கணும்னா இது மாதிரி ட்ரை பண்ணாதான் நீங்க லேர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்பா அவன் சொல்றான், அதுக்காக இவ்வளவு கஷ்டமாவா டாடி நீங்க தருவீங்க அப்படின்ட்டு. அவங்க அப்பா அப்படியே ஒரு கருணையான குரலோடும் அந்த பார்வையோடும் அவங்க கிட்ட சொல்றாரு, ஜோசியா டாடி உங்களுக்கு என்ன பண்ணாலுமே நல்லதுக்கு தான் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்ல அந்த நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. அதை கேட்டதும் அவனுக்கு, கண்டிப்பா டாடி நீங்க எது பண்ணாலும் என்னுடைய பெஸ்ட்டுக்கு தான் பண்ணுவீங்க அப்படின்னு. அப்பனா நீ டாடியை நம்பி இது என்ன செய், இந்த ஹோம்ஒர்க்க பண்ண ஆரம்பி, இது பண்ணும்போது உனக்கு தெரியும் நீ நிறைய விஷயங்களை கத்துக்குவ அப்படின்னு சொல்றாரு. உடனே ஜோசியாக்கு புரிஞ்சிச்சு, நம்ம டாடி எது பண்ணாலும் என்ன செய்வாரு, ஒரு நோக்கம் இருக்கும் அப்படின்னு அறிஞ்சிட்டு அவன் என்ன செய்தான், அந்த அசைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சான். பண்ணதும் அவனுக்கு கொஞ்சம் இலகுவா இருந்துச்சு. தெரியாதத அப்பா கிட்ட கேட்டு கத்துக்கிட்டு அதை முடிச்சிட்டு சந்தோஷத்தோட அவங்க உடன்பிறந்தவன் கூட விளையாட போயிட்டாங்க. இந்த கதை ஒரு சின்ன பையனை பத்தி இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கொள்றது என்னன்னா, சில நேரங்கள நம்மளும் அந்த பையன் மாதிரி எனக்கு இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சேன்னு சொல்லி என்ன செய்வோம், எதுவுமே பண்ணாம உக்காஞ்சிட்டு சோகமா அழுதுகிட்டு இருப்போம். இல்ல சில நேரங்கள்ல என்னுடைய அண்ணன் தங்கச்சி அக்கா அண்ணன் தம்பி இல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இவங்கெல்லாம் பாரு ஜாலியா விளையாடிட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே, எனக்கு மட்டும் இப்படி வந்துருச்சேன்னு என்ன செய்வோம், சில நேரங்களை நம்ம வருத்தப்படுவோம். நீங்க கடவுள் மேல நம்பிக்கை வச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் தேவன் ஒரு வழி வைத்திருப்பார். இதை எனக்கு தருகிறார், இந்த கஷ்டத்தை எனக்கு தரார்னா அதுல இருந்து என்ன ஏதோ கத்துக்க வைக்கிறாரு, இல்ல ஏதாவது நம்முடைய ஃபெய்த் ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் ஸ்ட்ரென்தன் பண்றாரு, இல்லனா அவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இது நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கை வச்சு எது வந்தாலும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு என்ன செய்யணும், வாழ்க்கையில நம்ம போய்கொண்டே இருக்கணும். அதனால அந்த கஷ்டத்தை நினைச்சு உக்காந்துட்டு என்ன செய்யக்கூடாது, அழவே கூடாது. ரோமர் 8:28 சொல்லுது, தேவனை சிநேகிக்கிறவர்களுக்கும் அவருடைய சித்தத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கும் எல்லாவற்றும் நன்மைக்கே கூடி செயல்படுகிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதாவது எது நடந்தாலும் நன்மைக்கே நடக்கும்னு சொல்லிட்டு நினைங்க. இன்னைக்கு நீங்க ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா இல்ல ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க வருத்தப்படுறீங்க நினைச்சீங்கன்னா தயவு செய்து கவலைப்படாதீங்க, அவரிடம் ஒப்படைச்சிடுங்க. அவர் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, பார்த்துக்கொள்வார். எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து சமாதானத்தோடு உறங்க போங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.